அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் அழகிய முறையில் பதிவு செய்கின்றார். அதுதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், யா புனைய அகிமிஸ் ஸலாத்த வஅ்முர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கரி வஸ்பிர் அலா மா அஸாபக். என் அருமை மகனே, நீ தொழுகையை நிலைநாட்டி மக்களை நன்மை பக்கம் அழைத்து தீமையை விட்டு தடுத்து மேலும் உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் நீ பொறுமையுடன் சகித்துக்கொள் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மகனுக்கு நல்ல உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அன்பானவர்களே, நாம் பல்வேறு இடத்தில் வரலாற்றில் பார்த்தோம் என்று சொன்னால், மக்களை நன்மை பக்கம் அழைத்தோம் என்று சொன்னால், தீமை விட்டு தடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு பல்வேறு தரப்பான எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அதற்கு முன்மாதிரியாக நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலாம். அவர்கள் 40 ஆண்டுகள் மக்காவில் கண்ணியமாக வாழ்ந்தார்கள். மேலும் எப்பொழுது அவருக்கு நுபுவத்து கிடைத்து அவர் நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கும் பொழுது, தீமை விட்டு மக்களை தடுக்கும் பொழுது அவருக்கு பல்வேறு தரப்பான எதிர்ப்புகள் வந்தது. மேலும் அவர்கள் மக்கா விட்டு ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களாக ஆனார்கள். எனவே அன்பானவர்களே, நாம் மக்களை நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக.